அன்பிற்குரிய கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் நமது சிந்தனைகளிலும் நம்முடைய செயல்களிலும் நம்முடைய குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளில் கூட 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை தியானித்து சாந்த குணம் உபசரிப்பு என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இல்லாமல் எல்லாரிடத்திலும் சாந்த குணமுள்ளவனும் போதக திறமை உள்ளவனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர்த்து பேசி கேள்வி கேட்பவர்களிடம் சத்தியத்தை அறியும்படி கடவுள் அவர்களுக்கு கொடுத்த மனம் திரும்புதை அருளத்தக்க அந்த பிசாசுடைய இச்சையின்படி அவனால் பிடிக்கப்பட்டவர்களை அவனுடைய மயக்கத்திலிருந்து அவனுடைய பிசாசின் அந்த கண்ணியிலிருந்து சாந்தமாய் உபதேசித்து திருத்த தெரிய வேண்டும். பிரியமானவர்களே, இது வந்து நாளாக பார்த்தோம்னா சாந்த குணம் என்ற தலைப்பின் கீழாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு பேசின வார்த்தைகள். சாந்த குணம்ன்றது நம்முடைய அப்பாவோட பார்வையில அது ஒரு ஆபரணம் மாதிரி, ஆபரணம் தான். அப்போ உண்மையா சத்தியத்தில் நடக்கும் பொழுது அந்த ஆபரணம் நமக்கு எப்படி ஒரு உடம்புல போட்டா அது எப்படி ஒரு மகிமையா இருக்குதோ அதை போல தேவனோட பிள்ளைங்க எல்லாருக்கும் இந்த சாந்த குணம் ஒரு ஆபரணம். அப்போ நாம எவ்வளவு பலத்துடன் சத்தியத்தை பேசினாலும், எவ்வளவு தர்க்கம் மற்றவர்கள் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு வசனத்துக்குள்ள இருக்கிற ஜோடி வசனத்தை காண்பிச்சு பணிவோடு சாந்தத்தோட நம்ம பேசணும். கடவுள் நம்மளை பேச வைக்கிறார். அன்னைக்கு எரேமியா வச்சு பேச வச்சார் இல்லையா, இன்னைக்கு நம்மளை வச்சு பேச வைக்கிறார். அப்போ நம்முடைய வார்த்தைகள் மட்டுமில்ல, நம்முடைய கிரியையினும் தேவன் பாராட்டத்தக்கதாக அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிற மாதிரி நாமோ அதை பேசணும், கிரியையில காண்பிக்கணும். சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு போதிக்கும் பொழுது பாருங்க, நம்ம தேவனுடைய அந்த பரிசுத்தாவினுடைய பலத்தை நம்பிதான் பேசணும். நம்முடைய சுய பலத்தை வச்சு நாம பேசக்கூடாது. அப்போ நாம விழுந்து ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவோம். அப்போ அதனால பல தீமைகள் கூட வந்துடும். அதனால தேவனுடைய ஊழியங்களை செய்யும் பொழுது மிகுந்த சாந்த குணம் உள்ளோடு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு இது என்னை திருத்தம், இது என்னை மகிமையில கூட்டி போய் கொண்டு போகக்கூடிய அந்த குணம். ஆகவே சாந்தமும் மனத்தாழ்மையும் கிறிஸ்து கிட்ட இருந்து நாம படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு நல்ல போர்ச்சவனா நாம இருக்கணும். சரியா? அப்போ கிறிஸ்தவனா வந்தாவே ஒரு மல்யுத்தம் இருக்கு, ஒரு போராட்டம் இருக்கு. அவருடைய பாடுகளை பட்டா அவருடைய ஆளுகை செய்ய முடியும்ட்டு அந்த 2 தீமோத்தேயு 2:12 சொல்லியிருக்கார். அப்போ பாடுபடும் பொழுது நாம உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் நான் என்ன பண்ணோம், தேவன் நிமித்தம் வர்ற பாடுகள் உண்மையா இருக்கும். நம்ம சத்தியத்தின் பிரகாரம் நடக்கும்போது பாடுகள் வந்தா அதுல தேவன் மகிமைப்படுவார். நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம் வர்ற பாடுகள்ல அது தேவனுடைய கணக்குல சேராது அப்படின்னு சொல்றார். அப்போ நாம பாருங்க, தேவனுடைய ஒரு பெரிய வீட்டுல அன்பு, சாந்தம், மனத்தாழ்மை என்ற ஒரு பொண்ணும் வெள்ளியுமா இருக்கிற பாத்திரமா இருக்கிறோமா, அல்லது உதவாத பாத்திரமா நாம இருக்கிறோமா அப்படின்ட்டு தேவன் பார்க்கிறார். அப்ப நம்முடைய விசுவாசம் அஸ்திபாரம் யார் மேல இருக்கணும், நம்முடைய ஆண்டவர் பேர்லயும் கிறிஸ்துவுடைய நாமத்தின் பேர்லயும் நாம இருந்தா அநியாயம் நாம செய்ய மாட்டோம். சரிங்களா? அப்ப நாம என்ன பண்ணணும், தேவனுடைய ஊழியத்தை சாந்த குணத்தோட செய்யணும்ட்டு தேவன் சொல்றார். அதே மாதிரி உபசரிக்கிற குணமும் இருக்கணும், உதவி செய்யற குணம் கூட. இப்ப கூட நம்ம ஆவிக்குரிய மாத்திரைய நம்ம பார்க்கலாமா? பழைய ஏற்பாட்டுல ஒரு முக்கியமான நபர் ராகாப். பாருங்க, ராகாப் இவங்க பழைய ஏற்பாட்டுல ஒரு தேவனால
தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமா இருக்கிறாங்க. இவங்களை குறிச்சு நம்ம பார்க்கணும்னா யோசுவா 2ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சோம்னா தெரியும். சரிங்களா? யோசுவா என்ன பண்ணுவாரு, அந்த வனாந்தர பிரயாணத்தை கடந்து அவர் போகும்பொழுது இப்பேற்பட்ட காரியம் ஒண்ணு நடக்கும். என்ன காரியம்னா, அவர் என்ன பண்ணுவாருன்னா யோர்தானை கடந்து வந்துருவாங்க. முதல் செங்கடலை கடந்து வருவாங்க. பெரிய ஒரு யோர்தான் நதியில அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கையை தூக்கிட்டு போறாங்க. பாருங்க, அந்த யோர்தான் நதி காலை வைக்கிற வரலும் எந்த விதமான காரியமும் நடக்கல. அந்த ஆசாரிகள் அந்த யோர்தான் நதியில கால் வச்சதுக்கு அப்புறம் பாருங்க, செங்கடல் எப்படி 2ஆ பிரிஞ்சுதோ மோசே காலத்துல, மோசேயுடைய வழியா தேவன் அற்புதம் பண்ணாரோ அதே போல இங்கேயும் நடக்குது. ஆசாரிகள் முதல் படி வச்ச உடனே இந்த யோர்தான் 2ஆ பிரியுது. யோர்தான் பாருங்க, ஒரு எர்மோன் பர்வதத்துல தொடங்கி அப்படியே பெரிய ஆறு, கடைசியில அது போய் சவக்கடல்ல முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது அவ்வளவு பெரிய ஆறு பறித்து வர்ற அந்த ஆத்த பாருங்க, உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அந்த நடக்கும் பொழுது ஒரு படி எடுத்து வைக்கும் போது யோர்தான் என்ற நதி 2ஆ பிரியுது. இதுல தேவன் நம்மளுக்கு என்ன சொல்றது தெரியுமா? நம்ம கூட ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், பெரிய நதி, இதை கடக்க முடியாது, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாதுன்னு நினைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ படி என் மூலமா எடுத்து வை, அதை 2ஆ பிரியுது. அந்த பிரச்சனை இல்லாம நீங்க கடந்து தேவனுக்குள்ள அந்த இடுக்கமான பாதையில போறதுக்கான வழியை நான் காண்பிப்பேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். பாருங்க, இங்கேயும் அப்பேற்பட்ட காரியம் நடக்குது. அடுத்தபடியா அவங்க போறாங்க, யோர்தான் நதியை கடந்து எரிகோ மதியில் அவங்களுக்கு தடையா நிக்குது. சரி, இதை மேற்கொள்ள முடியுமா இல்லையா அப்படின்றதுக்காக 2 வேவுக்காரரை யோசுவா அனுப்புறார். அன்னைக்கு கானான வேவு பார்க்க 12 பேரு மோசே அமிச்சாரு. அதுல 2 பேர் மட்டும் நல்ல செய்தி சொன்னாங்க. அதுல யோசுவாவும் காலேப் தெரியும். ஆனா இங்க பாருங்க, எரிகோவை வேவு பார்க்க யோசுவா 2 பேர் அனுப்புறார். சரிங்களா? அவங்க போய் நல்ல செய்தி சொல்றாங்களா இல்லையான்றத நம்ம காமிக்கிறாங்க, பாக்குறோம் நம்ம அதை. சரிங்களா? அப்போ தேவன் முதல் நியாயாதிபதியா யோசுவாவை வைக்கிறார். அவர் என்ன பண்றாரு, கானான பங்கிடுற வேலை, அதனுடைய மெயின்டெனன்ஸ் எல்லாமே இவருக்கு மோசே மூலமா ட்ரைனிங் பண்றாரு. அதுக்கப்புறம் இவங்க அங்க கானான சுதந்திரிக்கிறாங்க. இப்ப நம்ம யாரை குறிச்சு பாக்குறோம்னா, இப்போ ராகாப்பை குறிச்சு நம்ம பாக்குறோம். சரிங்களா? யோசுவா 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அது என்னன்னா, நூனின் குமாரன் ஆகிய யோசுவா என்ன பண்றார், 2 வேவுக்கார ரகசியமா அங்க அனுப்புறார். நீங்க போய் தேசத்தை எரிகோவையும் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்குறாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, அவங்க அங்க போய் தங்குறாங்க. அப்போ அவங்கள தங்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத குறிச்சு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? 2 பேர் போறாங்க. அது வேசியினோட வீடா அப்படின்னு கேட்டா, இது வேசியினோட வீடா ஒரு பக்கம் ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, இது எங்க இந்த வீடு இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ இது வேசியின் வீடு இல்ல, இது அந்த அலங்கம், எரிகோ அலங்கத்துக்கு மேல ஒரு ரூம் இருக்கு இல்லைங்களா? இப்ப கூட பாருங்க, ஒரு பெரிய மிலிட்டரி காம்பவுண்டுக்கு மேல ஒரு தனியா ஒரு குடும்பமோ இல்ல ஒருத்தரோ 2 பேரும் தங்கறதுக்கான ஒரு ரூம் இருக்கும். அது மாதிரி அந்த அலங்கத்திற்கு மேல ஒரு பெரிய அலங்கம் அது. அதுல 6 குதிரை ஒன்னா பிரயாணம் பண்ணலாம், சவாரி, ஒரு பெரிய வண்டி எடுத்துட்டு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய இதுல அங்க இருக்கு. அதுல ஒரு வீடு இருக்கு. அதுல இந்த வெளியில இருந்து வருவாங்க இல்லைங்களா, ஏதோ ஒரு லாட்ஜி மாதிரி, வெளி மனுஷர் தங்கறதுக்கான ஒரு விடுதி தான் அது. அப்போ இவங்க ராகாப் யாருன்னா அந்த விடுதியோட காப்பாளர் மாதிரி அங்க இருக்கிறாங்க. சரிங்களா? இதை நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31 வாசித்தோம்னா தெரியும். கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதம் ஆகாத ராகாப் அப்படின்னு
அப்போஸ்தலனாகிய பவுல் ராகாப்பை குறிச்சு, விசுவாசத்தினாலே ராகாபும் அவருடைய வீட்டாரும் காப்பாற்றப்பட்டார்கள். அப்ப அதுக்கு முக்கிய காரணம் ராகாப்புக்குள்ள இருந்த அந்த விசுவாசம். பிரியமானவர்களே, பாருங்க, இஸ்ரேலர் ஜனங்களை தெரிஞ்சிட்டாங்க. யாரு? ஆண்டவராகிய தேவனும் பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தெரிஞ்சுக்கினாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தையை உள்வாங்கினாங்க. உள்வாங்கினது மட்டும் இல்ல, அதுபடி கீழ்படியில. சரிங்களா? தேவனுடைய அற்புதத்தை எல்லாம் பார்த்தாங்க. ஆனா ராகா பார்க்கல. செங்கடல் பிளந்ததையும் பார்க்கல, யோர்தான் பிரிஞ்சதையும் பார்க்கல, பரலோகத்துல வானத்துல வந்த மண்ணா வந்துச்சு, அவங்க இது பண்ணாமே, சமைக்க பயிரிடாமலே தூதர்கள் சாப்பிட்ற அப்புறமா அப்ப மாதிரி அந்த கொத்தமல்லி செடி மாதிரி அது மாதிரி விழுந்தது. அதை எடுத்து அந்த மாவை எடுத்து இடிச்சு அதை சுட்டு சாப்பிட்டாங்க. இது எதுவுமே ராகா பார்க்கல. அவங்க தேவனோட ஜனமும் இல்லை. ஆனா இப்ப என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது பாருங்க, யோசுவா 2ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். அந்த வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேலையில அந்த மனுஷர் புறப்பட்டு போயிட்டாங்க. அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்க அவர்களை பிடிச்சு கொள்ளலான்றாங்க. இப்ப என்ன நடக்குது? அங்க வந்து தங்குறாங்க. தங்கினவங்க இவங்க சொல்ற வரலும் அவங்க யாருன்னு தெரியாது. அதாவது ராஜாக்கு ஆளு இந்த நியூஸ் தெரிஞ்சிருது. எங்கிருந்து? இஸ்ரேல் ஜனத்துல இருந்து 2 பேர் யோபு பார்க்க வந்துக்கிறாங்க. அவங்க எங்கேயோ போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு இந்த மதில் மேல இருக்கிற அந்த விடுதி காப்பாளராக இருக்கிற அந்த ராகாப் கிட்ட போயிட்டு, இங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? இவங்களை காப்பாத்துறாங்க 2 பேர். அது வரலும் இவங்க இஸ்ரேல் ஜனன்னு தெரியல. இப்ப காப்பாத்திட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க? ராஜா ஆள் அனுப்பும் பொழுது அவங்கள திசை மாற்றி வெளியே அனுப்புறாங்க. சரியா? அவங்க இருட்டு நேரத்துல வரும்போது வந்தாங்க, போயிட்டாங்கன்றாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க போய் தேடுங்க, அவங்க இப்படிதான் போயிருக்காங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. சரிங்களா? நீங்க சீக்கிரமா போனா புடிச்சிடலாம் போது அவங்க போறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? ராகாப் அந்த 2 வேவுக்கார், அது யாருன்றதையும் நம்ம பார்க்கலாம். அவங்கள வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைக்குள்ளே அவளை மறைச்சு வச்சிருந்தாங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, அவங்க 2 பேரை காப்பாத்துறதுனால தேவன் அந்த வீட்டை அவங்க ராகாப்ப மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தார், தாய் தகப்பன், சகோதர சகோதரி எல்லாரையும் காப்பாத்திட்டாங்க. சரிங்களா? இதுல இருந்து என்ன பாடம் நம்மளுக்கு தேவன் சொல்றாருன்னா, அந்நியரை உபசரிக்கிற குணம். சரிங்களா? பாருங்க, இஸ்ரேல் ஜனத்தை பத்தி ராகாப்பு கேள்விதான் பட்டிருக்காங்க. அற்புதத்தை நேர பார்க்கல, செங்கடல் பிளந்ததை பார்க்கல, யோர்தான் பிளந்ததை பார்க்கல, மன்னாவை பார்க்கல, காடை கௌதாரி விழுந்ததை பார்க்கல, தேவன் பகல்ல மேக ஸ்தம்பமா இரவுல அக்கினி ஸ்தம்பமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களை வழி நடத்தினாங்களே, அது எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்காங்க. ஏன்னா அது லாட்ஜி, எரிக்கோ மதில் மேல ராகாப் இருந்த வீட்டுல அது ஒரு லாட்ஜி மாதிரி, அதுக்கு எட்டா இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? அதெல்லாம் பார்க்கல, ஆனா விடுதியில தங்க, அந்த லாட்ஜிக்கு தங்க வரணும் சொல்லியிருக்காங்க. அதனால என்னுடைய புரஜாதி அவங்க ராகாப். அப்ப என்ன பண்ணிருக்காங்க? அந்த இஸ்ரேலுடைய தேவன் எவ்வளவு பெரியவன்றதை உணர்ந்து தங்களை தெய்வத்தை விட இவரு மகா உன்னதர், மகா பரிசுத்தவான், மகா வல்லமை உள்ளவர், மகா மகிமை உள்ளவன்றத அவங்க விசுவாசித்து இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன பாடம் தேவன் சொல்றாருன்னா, நாம கூட என்ன பண்ணோம்? யார் வந்தாலும் உபசரிக்கணும். அதுக்காக குறை சொல்ற பிரதர் சிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நாம அளவாதான் இருக்கணும். உண்மையா தேவனுடைய அன்பை பகிர்ற வர்றவங்க கிட்ட நாம பேசலாம். அதுவும் பெண்கள் இடத்துல அவங்க வந்த உறவினர்களோ இல்ல பெரிய மூத்த சகோதரர்களே இருந்தா கூட நாம என்ன பண்ணோம்? முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தவிர்த்து தனியே ரூம்ல வைக்கணும். இல்ல நாம போற பிரதர்ஸ் என்ன பண்ணோம்? முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியில தங்காம நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சபை கூட்டத்துக்கு போறவங்க கூட தனியா இருக்கணும், ஒரு விடுதியில. சரிங்களா? அப்படின்னு தேவன் நம்மளுக்கு சொல்றார். அப்ப ஞானமா இருக்கணும். இப்ப நம்ம வீட்டுக்கே ஒரு பெரிய சகோதரர், மூத்த சகோதரர் பைபிளை கரைச்சு குடிச்சவர் வந்தா கூட நம்ம என்ன பண்ணோம்?
நம்ம குழந்தைங்களை அனுப்பிச்சு, வயசு குழந்தைங்களா இருந்தா, பெண்கள் குழந்தையா இருந்தா அவங்க கிட்ட போய் பிரதர் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க பிரதர் அப்படின்லாம் தனியா அனுப்பக்கூடாது. ஏன்னா அவங்களும் பாடுள்ள மனுஷர் தான். அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லியிருக்கார். அப்ப என்ன பண்ணணும்? அளவா இருக்கணும். நாம கூட இருந்து பேசலாமே தவிர தனியா அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி வருந்தி அழைச்சாதான் நாம அவங்க வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எங்க பார்க்கலாம்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாருங்க. எலி அந்த எலிசாவோட அந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? வருந்தி அழைச்சாதான் போகணும். ரொம்ப வருந்தி அவங்க என்ன பண்றாங்க? சூனியம் ஊராளாகிய ஸ்திரியை குடிச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா கடந்த நாட்கள்ல. அப்ப என்ன பண்றாங்க? எலிசா காலத்துல அவங்க குழந்தை இல்லை இருந்தாலும் எந்த பிரதிபலன் எதிர்பார்ப்பாங்க பார்க்காம அந்த தேவனுடைய மனுஷன் எலிசாவை அவங்க அவ்வளவு அழகா கவனிக்கிறாங்க. வருந்தி கூப்பிடுறாங்க, நீ எங்க வீட்டுலதான் சாப்பிடணும், எங்க வீட்டுலதான் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், எப்போ வந்தாலும் எங்க வீட்டுலதான் நீங்க தங்கணும் அப்படின்ட்டு நல்லா கவனிக்கிறாங்க. உணவுல இருந்து மற்ற அவருக்காகவே ஒரு வீடு மேல் வீட்டாரை ரெடி பண்ணி ஒரு குத்து விளக்கு, அந்த காலத்துல குத்து விளக்கு தான், இது மாதிரி கரண்ட் இல்லாத காலத்துல மேஜை ஒண்ணு, சேர் ஒண்ணு, பெட்டு ஒண்ணு, நல்ல சாப்பாடு இப்படியெல்லாம் கவனிக்கிறாங்க. எலிசா பாருங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு தரார். கேட்காமே கேயாசி மூலமா கேட்டு எதிர்பாலினத்திற்குள்ள இருக்கிற அந்த பக்குவத்தை வச்சு அப்ப நம்மளுக்கு தேவன் இன்னைக்கு பல பல காரியத்தை சொல்றார். அப்ப என்ன ராகா பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு நல்ல காரியம் யோசுவா அமிச்ச அந்த 2 பேரை அழகா காப்பாத்திருக்காங்க. சரிங்களா? காப்பாத்துனதுனால அவங்களுக்கு 2 விதமான ஆசீர்வாதம் வந்திருக்கு. அதை பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? யோசுவா 2ஆம் அதிகாரம் 11 பார்த்தோம்னா பாருங்க, ராகா நமது யாவே தகப்பனை முழுசா நம்பியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா என்னுடைய சீகோன் ஓகு அப்படின்ற பெரிய கடவுள்களை மத்தியில இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் தான் இஸ்ரேலுடைய தகப்பன், எங்களையும் காப்பாத்துவார் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க பண்றாங்க. ஆனா அவங்க பண்ண காரியம் பாருங்க, எரிகோல் இருக்கிறாங்க, அந்த ராஜாவுக்கு எதிர்க்கா ஒரு தேச துரோகம் மாதிரி செய்யறாங்க. ஏன்னா இப்ப பாகிஸ்தான்கார மாதிரி வராங்க யோசுவா அமிச்ச 2 பேர், அப்படிதானே அர்த்தம். அவங்கள காப்பாத்தி விடுறாங்க. தெரிஞ்சனா ராஜாவுக்கு தெரிஞ்சா அவங்க தலையே வெட்டப்படலாம், துணிஞ்சு காமிக்கிறாங்க. இஸ்ரேல் தேவன் மீது அவங்க கேள்விப்பட்ட விஷயத்தின் மீது தேவன் செய்த அற்புதத்தை கேள்விதான் பட்டாங்க, ஆனா அவ்வளவு விசுவாசம் வச்சாங்க. ஆனா கண்ணால பார்த்த மாம்ச இஸ்ரவேலர்கள் அந்த அனுபவிச்சாங்கல்ல, பரலோக மன்னா, காடை, கௌதாரி, செங்கடல் பிளக்கிறது, யோர்தான் பிளந்தது, பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல, இது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க பாருங்க. கடைசியில தேவனுக்கு புறம்பான காரியத்தை பண்ணாங்க, அதனால அவங்க அழிக்கப்பட்டாங்க. அப்போ நம்மளுக்கும் தேவன் சொல்றார், ராகாப்போ போல கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருக்கணும், விசுவாசம் உள்ளவங்களா இருக்கணும், ராகாப்போ போல அந்நியரை உபசரிக்கிற பிள்ளைங்களா நாம இருக்கணும் அப்படின்னு பண்றார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய ஃபேமிலியை காப்பாத்தோ பாருங்க. யோசுவா 2:13 கெஞ்சிறாங்க அந்த 2 பேர்கிட்ட, நீங்க இதை அழிக்க போறீங்கன்னு தெரியும், இது இடிக்கப்பட போடுதுன்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா உங்களுடைய தேவன் பெரிய, இந்த எரிகோ மதில் இடிக்கப்படும் தெரியும். அப்போ என்ன பண்ணுங்க, 100% நம்புறாங்க தேவனை. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுங்கன்னும் போது அவங்க சொல்றாங்க, நீங்க சிவப்பு நூலை மட்டும் உங்க வீட்டுக்கு வெளியே ஜன்னல்ல தொங்க விடுங்க, அப்படி தொங்க விட்டுட்டு நீங்க இருந்தீங்கன்னா உங்க வீடு பாதுகாக்கப்படும். சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அந்த சிவப்பு நூல் தொங்க விடும் பொழுது அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. அது மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, அவங்க பாருங்க ராகா செய்த இந்த நல்ல காரியத்துக்காக பாருங்க அவங்க குடும்பத்தை நேசித்து இருக்கிறாங்க. அதனால அவங்க குடும்பத்து மீது ரொம்ப அக்கறை இருந்ததா நம்ம பாக்குறோம். சரிங்களா? தேவன் கூட சொல்லுவார் இயேசு கிறிஸ்து மூலமா, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த திராணி உள்ளவனா இருக்கணும், அப்படி இருந்தாதான் அவன் சபையை நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்போ இது மாதிரி ராகா பாருங்க, தான் மட்டும் இந்த எரிகோ அந்த மதில் மேல இருக்கிற வீட்டுல இருந்து காப்பாற்றப்படக்கூடாது, கூட தன்னுடைய அண்ணன், தங்கச்சி, அப்பா, அம்மா, சகோதரி எல்லாரும் காப்பாற்றப்பட அவங்க இது பண்றாங்க. குடும்பத்தின் மீது இருக்கிற ஒரு அக்கறை அவங்களுக்கு இருந்திருக்கு. தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அவங்க வணங்கி கொண்டிருந்த புறஜாதி
தெய்வத்துக்கு மேல இஸ்ரேலுடைய தெய்வம் பலம் உள்ளவர், நியாயம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், வல்லமை உள்ளவர்ன்றத அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கேட்டதுனால உணர்ந்திருக்காங்க. இப்போ கூட நாம என்ன பண்றோம், தேவனை பார்க்கல, தேவனை முகமுகமா பார்க்கல. ஆனா தேவனுடைய வார்த்தையை பேசின தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோ, இது மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா எழுதின 14 நிருபம், மொத்தமா இருக்கிற 66 புஸ்தகத்தை பாருங்க. கேள்விப்பட்டு அவங்க பேசுனத உள்வாங்கி நம்ம நம்புறோம் இல்லையா? ராகாப் கிட்ட இருந்த அந்த அந்நீரை உபசரிக்கிறது, காப்பாத்துறது, நான் குடும்பத்துக்காக காப்பாத்துறது, குடும்பத்துக்காக அவங்க கிட்ட விண்ணப்பம் பண்றது, அடையாளம் கேட்டது. அது மாத்திரமல்ல, அவங்க கிட்ட இன்னொன்னு இருக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தது. அவங்களுக்காக உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த 2 வேவுக்கார காப்பாத்திருக்காங்க பிரியமானவர்களே. அப்படி இருந்தோம்னா நம்மளையும் தேவன் காப்பாத்து வரப்போ தேவனுடைய பிள்ளைகளா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம தகுதி உள்ளவங்களா நம்ம ஒரு நாள் போறோம் இல்லைங்களா? அப்ப நாம என்ன பண்ணோம், நம்ம குடும்பத்தையும் தாங்கறவங்களா இருக்கணும். ஒரு சில பிரதர் நம்ம இதுல இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவன் என்ன அழைச்சிட்டாருன்ட்டு பாண்டிச்சேரி, தர்மபுரி அங்கங்கன்னு போயிட்டு குடும்பத்தை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, தேவன் என்ன அழைச்சிட்டான்னு ஊழியம் பண்ணுவாங்க. குடும்பம் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, தங்குற வீடு கூட இல்லாம கஷ்டப்பட்டுப்பாங்க. அப்படி இருந்துடக்கூடாது, சரிங்களா? ராகாப்போ போல தான் பாருங்க, தான் மட்டும் காப்பாற்றப்படல, தன்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுறதுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. என்னாகும் 27ஆம் அதிகாரம் 1-4 வரலும் படிச்சீங்கன்னா, செலோ வேத்தியாளுடைய குமாரத்திகள் 5 பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? அவங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளை இல்லை, சரிங்களா? அப்போ ஆம்பளை பிள்ளை இருந்தாதான் அந்த காலத்துல நிலம் பங்கீடு. அப்போ அவங்க மோசை கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க, தைரியமா போய் கேட்கறாங்க, எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, சரிங்களா? எங்க அப்பா கோராகு ஃபேமிலி போல இல்ல, ஆனா எங்க அப்பா தன்னுடைய சொந்த பாவம் செஞ்சதுனால, தான் இஷ்டத்துக்கு இருந்ததுனால அவர் இறந்துட்டாரு அப்படின்னு அவங்க மகள்கள் சாட்சி தராங்க. அப்ப இந்த காலத்திலயும் நம்மளுக்கு நம்முடைய பிள்ளைக்கு சாட்சி தரணும், எங்க அப்பா உண்மை உள்ளவர், எங்க அப்பா எல்லா காரியத்திலும் எங்களை நல்ல வழியில் நடத்துவார், எங்களை நல்லா பார்த்துப்பார், எங்களுடைய தேவைகளை சந்திப்பாருன்னு நம்ம சொல்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். தேவனை வார்த்தையை பேசுறவங்களுடைய அந்த நபர்கள். அப்போ இந்த நாள்ல கூட ராகா பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க, சரிங்களா? அப்போ நம்முடைய பிரேயர் மற்றவருக்கு முன்பாக சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கணும். நாம் அதிகாலையில் நம்முடைய பலவீனம் நம்மளுக்கு தென்பட்டுச்சுன்னா அது அப்பா கிறிஸ்து மூலமா அப்பா கிட்ட தெரிவிச்சா அதை மாத்துவார், சரிங்களா? ராகா போல விசுவாசம் உள்ளவர்களா, கீழ்ப்படிதல் உள்ளவர்களா, அந்நியரை உபசரிக்கிறவங்களா, சாந்த குணம் உள்ளவர்களா, ஞானமா பேசி அந்த எரிகோவோட அந்த அரசருடைய போர்ச்சவர்களை தந்திரமா வெளியே அனுப்பின மாதிரி நாம இருக்கணும், சரிங்களா? இப்ப பாருங்க, யோசுவா 2ஆம் அதிகாரம் 5, அவங்க எப்படி இருந்தது, அவங்களுடைய இது அலங்கத்தின் மேல் தான் அவங்க வீடு இருந்தது. பாருங்க, அலங்கமே விழுந்தது 7வது அடி அவங்க சுத்தி வரும்போது. ஆனா ராகாப்போட வீடு மட்டும் காப்பாற்றப்பட்டது, அவங்க ஃபேமிலியோட வீடு மட்டும் இடிக்கப்படல. ஏன்? யோசுவா சொல்லியிருந்தார், எந்த வீட்டுல அந்த சிவப்பு கயிறு தொங்குதோ அதை மட்டும் விட்டுருங்க. ஆனா ராகாப்புக்கும் யோசுவா ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு அந்த வேவுக்கார் மூலமா, நீங்க என்ன பண்ணணும், உங்க வீடு சேதமாக கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த ஜன்னல்ல சிவப்பு கயிறு தொங்க விடணும். அந்த எரிகோட்டை இது பண்ணும் போது நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அப்படி வீட்டை விட்டு வெளியே வேண்டாம், நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. தேவன் நம்மளுக்கு சொல்றாரு இல்லைங்களா, உன்னுடைய பக்கத்தில் 91 சங்கீதம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வல பக்கத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு. அது மாதிரி இந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க இல்லையா பிரியமானவர்களே? அப்ப நாமளும் இந்த ஆசீர்வாதத்தை கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், உண்மை உள்ளவர்களா, பரிசுத்தம் உள்ளவர்களா நடக்கணும். சில டைம் விழதான் செய்வோம், அப்ப அப்பா கிட்ட வந்துடணும். விழ வேண்டிய காரியம், பலவீனத்தினுடைய காரியத்தை அப்பாவுக்கு தெரியும், ஏன்னா அவர் பலவீனத்துல அவருடைய பலம் பரிபூர்ணமா விளங்குன்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரமல்ல, அந்த வீடு மட்டும் காப்பாற்றப்பட்டது. அது மாத்திரமல்ல, இன்னொன்னு பாருங்க, மத்தேயு 1:5 அந்த இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு லிஸ்ட்ல ராகாப் சல்மோன்றவரை அந்த யூதரை கல்யாணம் பண்ணிக்கிறத நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவர் யாரும் இல்ல, யோசுவா 2 பேர் தான் அனுப்பிச்சார், 12 பேர் அனுப்பல.
அதுல ஒருத்தர் தான் சல்மோனா இருக்கக்கூடும். ஏன்னா அவர் அன்புள்ளவரா இருக்கிறார். அந்த அன்புல ஈர்க்கப்பட்டவங்களா தான் ராகாப் மாறி இருக்காங்க. அவங்க வம்ச வழியில வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, அந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொல்லுவாரு, ராகாப் எப்படி பெற்றுக்கொண்டாங்களோ அந்த விசுவாசத்தை, மாம்ச இஸ்ரவேலர்கள் அற்புதம், அடையாளம், தேவனுடைய அந்த மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், பரலோகமான எல்லாம் பார்த்து திருந்தல. ஆனா பாருங்க, ராகாப் புறஜாதி கேள்விப்பட்டே திருந்தினாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க நம்முடைய அப்பாக்கு. அப்படி இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, லூக்கா 7:9 சொல்லுவாரு, இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கலன்ட்டு 100க்கு அதிபதி கிட்ட 100க்கு அதிபதி பண்ண அந்த விசுவாசத்தை பார்த்து சொல்லுவாரு. அதாவது என் ஊழியக்காரன் ஒருத்தன் உடம்பு சரியில்லாம இருக்கிறான் அப்படின்றாரு. ஒரு நிலையே தான் அது. அப்போ நான் வந்து குணமாக்குறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அந்த 100க்கு அதிபதி சொல்லுவான், இந்த 100 பேருக்கு நான் வந்து நீ போனா போவான், வானா வருவான். அப்படிப்பட்ட பவர் என்கிட்ட இருக்குது. ஆனா நீங்க வந்துதான் குணமாக்கணும் இல்ல. நீங்க தேவனோட புள்ள. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் ஊழியக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்றாங்க. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ, அவன் சரியாயிடுவான்னு சொல்றாரு. அவன் போயினே இருக்கும்போது எதிர்கா அவனோட ஊழியக்காரர் வராங்க, வந்து இது மாதிரி குணமாயிட்டான் நான் புள்ளன்னு. எந்த டைம்னு கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த டைம். பிரியமான உள்ளே பாருங்க, இந்த டைம் நம்மளுக்கு ஆசீர்வாதமான டைம். இந்த டைம் ராகாப் கீழ்ப்படிதல் போல் நாமளும் கீழ்ப்படிதலா மாறுற டைம். அந்த வியூ பார்க்க வந்த அந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் சல்மான். அவர் தான் ராகாப்பை கல்யாணம் பண்ணியிருக்கார். இவர் புறஜாதி ராகாப்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணார். ஆனா புதிய ஏற்பாட்டுல வம்ச வரலாறுல ராகாப் பண்ணிட்டாங்க பாருங்க. ஒரு வேசின்னு ஒரு இதுல ஒரு பட்டத்துல இருந்தவங்க தேவ ஜனம்ன்ற ஒரு பட்டத்துக்கு வந்துட்டாங்க. எரிகோவே இடிக்கப்பட்டது. அவ்வளவு பெரிய மதில் தேவனுடைய துதியால 7 முறை சுத்தி வந்தால. அப்போ நம்மளுக்கும் பாருங்க, அப்பேற்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் இடிச்சு போட தேவனுடைய பவர் உண்டு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும் பிரதர் முதல்ல. அப்போ நம்முடைய வீடுன்றது நம்முடைய நாம தான் தேவனுடைய வீடு. இது இடிக்கப்படாம இருக்கணும்னா சிவப்பு நூல் தொங்கணும், தியாகம் இருக்கணும், கிறிஸ்துவனுடைய ஈடுபடி நம்மளுக்குள்ள வெளியே தொங்கிட்டே இருக்கணும். நம்முடைய பேச்சுல, நம்முடைய சாந்த குணத்துல, நம்முடைய தேவனுக்கு பயப்படி கீழ்ப்படிதல, மற்றவரை உபசரிக்கிறதுல, சபையிலையும் சரி, வீட்லயும் சரி, பல குடும்பத்திலையும் இந்த சிவப்பு கயிறு தொங்கணும். சாந்தமும் மனத்தாழ்மையும் தியாகமும் நம்மளுக்கு இருக்கணும். பாருங்க, அன்னைக்கு ஒரு பஸ்காக்கு அடையாளமா அது இருந்தது. எப்படி அப்படின்னு பார்த்தா, பஸ்கா காலத்துல பாருங்க, அந்த வீட்டின் நிலைக்கால அந்த ஆற்றின் ரத்தம் தெளிக்கப்பட்டது. அதனால அந்த வீடு காப்பாற்றப்பட்டது. எகிப்தியருடைய வீடு தீக்கிரையாப்பட்டு எல்லாம் பண்ணாங்க. அப்ப இங்கேயும் பாத்துங்க, ராகப்போட வீடு அந்த சிவப்பு நூலால அந்த வீடு அது வெளியே தொங்க விட்டாங்க ஜன்னல்ல. அதனால அந்த வீடு காப்பாற்றப்பட்டது. அவங்க வெளியே வரக்கூடாது அப்படின்னாங்க, அவங்க வரல யாருமே. அதனால ராகாப் மட்டும் இல்ல, ராகாப்போட அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, அக்கா எல்லாருமே பாதுகாக்கப்பட்டாங்க. அப்போ நம்ம நிமித்தம் நம்முடைய ஃபேமிலியை காப்பாற்றப்படலாம். நோவா நிமித்தம் நோவாவோட ஃபேமிலி, அப்ரகாம் நிமித்தம் லோத்தோட ஃபேமிலி, யோபு நிமித்தம் அவங்களோட ஃபேமிலி. அதே மாதிரிதான் நாமும் ரெடி ஆயிட்டா போதும். தேவனும் பரலோகமும் நம்மள நம்புதான் பிரதர். நாம ரெடி ஆயிட்டா போதும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம ரட்சித்துக் கொள்ளலாம். சரிங்களா? அவங்க வீட்டை விட்டு வெளியேறக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த பஸ்கா டைம்ல யாரும் இஸ்ரேல் வெளியே வரல, மாம்ச இஸ்ரவேலர். அதனால அவங்க வீடு காப்பாற்றப்பட்டு அவங்க பாருங்க, செங்கடலை கடந்து யோர்தானா கடந்து கானானுக்கு வந்துட்டாங்க. நாமளும் பரம கானானுக்கு போறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையா கடந்து வந்து கொண்டுதான் இருக்கிறோம். சில டைம் விழுந்து போலாம், ஆனா எழுந்து கிறிஸ்தண்டையில மூலமா வந்தா உயர்த்தப்பட்ட வெண்கல சிற்பமா இருக்கிற கிறிஸ்து நம்மளுக்காக பரிந்து பேசி தனது ஈடுபடியால ஆல்ரெடி நம்மளுக்கு நித்திய ஜீவன அழியாமையை வாங்கி ரெடி பண்ணிட்டார். நம்ம தொடர்ந்து முடிவு வரையும் உண்மையா இருந்தா நம்மளுக்கு ஆசீர்வாதம். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம், ராகா போல நாம் என்ன பண்ணோம், தேவனுக்கு மட்டும் கீழ்ப்படியணும். அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கணும். அவருக்குள்ள சரிங்களா ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன் அது பாருங்க, அவங்க மாம்ச இஸ்ரவேலர் போய் எரிகோ அவங்க போய் சண்டை போட்டு வெல்லல.
சண்டை போட்டா வேண்டாங்க இல்லையே. 7 முறை சுற்றி வந்தாங்க. 7ஆவது முறை சுற்றும் போது இடிந்தது. ஆனா இவங்களோட வீடு மட்டும் இடிக்கப்படல. அப்ப என்ன அர்த்தம்னா, ராகாப் ஆல்ரெடி தேவனுக்கு தன்னை கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. தன்னுடைய நம்முடைய எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. அதனால அந்த குடும்பத்து மேல தேவனுடைய கண்கள் உலாவி இருந்தது. அதனால அந்த அந்த மட்டும் இல்ல, அவங்க நிமித்தம் அவங்க குடும்பமே பாதுகாக்கப்பட்டது. இப்ப நம்மளுக்கு தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? நம் மீது தேவனுடைய கண்கள் இருக்கு. இப்ப நாம கிறிஸ்துவுக்கு ராகாப்ப போல கீழ்ப்படிஞ்சு, ராகாப்ப போல பாருங்க, மாம்ச இஸ்ரவேலுக்கு செய்த நன்மைகள் எனக்கும் தேவன் செய்வான் என்று ஒரு நம்பி, தன்னுடைய மரணம் வந்தாலும் பரவாயில்ல, 2 மாம்ச இஸ்ரவேலரை காப்பாத்தி, அரசருக்கு முன்னாடி துரோகம் பண்ணி, உலக அரசருக்கு முன்னாடி துரோகம் பண்ணி, உன்னத ராஜாவுக்கு முன்பாடி அவங்க உத்தமலாவாளா இருந்ததுனால பாருங்க, சல்மோன்றவ ஒரு யூதரை கல்யாணம் பண்ணி அபிரகாமுடைய வம்ச வரலாறுல அவங்க இடம் பிரிச்சுட்டாங்க. அப்ப நம்ம கூட பாருங்க, நாமளும் ஒரு ஏக்கத்தோட இருக்கணும். முகமுகமாக தேவனையும் கிறிஸ்துவை பார்க்கிற பரிசுத்த கூட்டம் நாம. அப்ப நாம எவ்வளவு ஜாக்கிரதையா ஒவ்வொரு நாளும் நம்முடைய பேச்சு, சிந்தனை, செயல்கள் எப்படி இருக்கணும் நாம தான் முடிவு பண்ணணும். அப்பேற்பட்ட உன்னதமான பாக்கியத்தை தேவன் தர ரெடியா தான் இருக்கிறார். சரிங்களா? அப்போ நம்ம தேவ உறவுல, நம்முடைய ஃபேமிலியில, பல உறவு மத்தியில நம்ம என்ன பண்ணோம்? உண்மையா இருக்கணும். ராகாபின் நிமித்தம் அவங்க ஃபேமிலி காப்பாற்றப்பட்டது. இப்போ உங்களையும் என்னை நிமித்தம் நம்முடைய ஃபேமிலி மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வில்லேஜ், நம்முடைய நாடு எல்லாம் திருந்த போகுது. அப்போ நம்முடைய வார்த்தைகள் அளவா இருக்கணும், சாந்த குணமுள்ளவராக இருக்கணும், சண்டை பண்றவங்களா இல்லாம அமைதியின் சொருபமாக நாம் இருந்தா தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தர ஒவ்வொரு நாளும் நம்மளை தயார் பண்றார். அப்ப நாம் என்ன பண்ணோம்? தேவனுக்காக நாமும் எல்லாத்துக்கும் மேலாக கிறிஸ்துவ தலையா வச்சு நாம் ஓடணும். நம்முடைய வழிகாட்டி கிறிஸ்து மட்டும்தான். எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய சித்தத்தை விட்டு பிதாவின் சித்தத்தை மட்டும் செய்யறதுக்கு வந்தாரோ, அது தான் தலை மேல விழுந்த பாரமா நினைச்சு அதை அன்பா சுமந்தார். அது போல நம்மளும் சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல சொன்ன மாதிரி, பலியினாலே நாங்க இனி எங்க சித்தம் இல்லை, உங்க சித்தத்தை செய்ய வர நம்ம வந்திருக்கிறோம். அப்போ அப்படி இருந்தா நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கிறிஸ்துவ மட்டும் நம்ம வழிகாட்டியா வச்சுக்கணும். தேவன் நடத்துதில்ல, நாம முன்மாதிரியா இருக்கணும் மற்றவங்களுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவ அவருடைய குணலட்சணத்தை நம்ம உள்ள வாங்கி சாந்தமும் மனத்தாழ்மையோட நடந்து, நமக்கு ஒரே வழிகாட்டி, ஒரே ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான் என்று அன்பா நடந்தா இந்த கடைசி காலத்துல நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்மளுக்கான பரிசு ரெடியா ரொம்ப பக்கத்துல இருக்குது. அதனால வேதம் காட்டுற அந்த வெளிச்சத்துல நம்மளை முழுமையா கர்த்தருக்குன்னு ஒப்படைச்சு ஓடணும். இந்த உலகத்துக்கு நாம் மறிச்சிடணும், ஆனா கிறிஸ்துக்குள்ள பிழைக்கிற ஒரு பிள்ளைகளா நாம் இருக்கணும். சரிங்களா? தேவனுடைய கிருபை உலக தலைமைகளையும் அதிகாரத்தையும் ஒதுக்கணும். அப்பதான் நாம அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம சொல்ல முடியும், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்ற மாதிரி நாம் ஓட முடியும். இங்க பாருங்க, ராகாப்போட விசுவாசம் அப்படியாக இருந்தது. தேவனுக்காக அத உலக அதிகாரியை அவங்களுக்கு முன்னாடி காப்பாத்தி விட்டாங்க தேவ மனுஷர். அதனால அவங்க வீடு காப்பாற்றப்பட்டு அவங்க தேவனுடைய வம்ச வழியில வர்ற அந்த ஒரு பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. அப்ப நாமளும் பரிசுத்தவான்களுடைய 1,44,000 ஒருத்தரா நாம இருக்கிறதுக்காக தேவன் அழைச்சிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவரை நம்மளை பரத்துல சேர்ப்பார். நாம பரத்துல போய் சேரும் அளவும் தேவனுடைய கருத்துல அடங்கி இருந்தா போதும். பொறுமையோடு கேட்ட உங்களையும் என்னையும் தேவன் தாம் ஆசீர்வதித்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பாராக. ஆமேன்.